என்னுடைய பாயிண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, ஃபைனலி கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் அப்படிம்பாங்க. தி கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக், பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. யாரை போய் பார்க்க போறீங்க சார்? பிஜேபியை பார்க்க தான் இவர் போறாரா? சொல்லுங்க சார். ஏடிஎம்கே கேட்குற, ஏடிஎம்கே தலைவர்களை கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு நீங்க பார்க்க போறது அப்போ பிஜேபியை சேர்ந்தவங்களா தான் இங்க இருக்கணும். 2026 இப்போ வரப்போகிறது. மார்ச் மாதம் வந்தாய் விட்டது. பை அக்டோபர், என்னை பொறுத்தவரை செப்டம்பர் அக்டோபரில் கூட்டணி ஃபேமாக பார்க்கணுங்க. மார்ச் ஏப்ரல் தான் எலெக்ஷன். மார்ச் மாதம் கூட்டணி வச்சுக்கலான்னா மேலிட தலைவர்கள் பேசி முடிச்சுருவீங்க. கீழே கேடர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குள்ள மனசு ஒத்துமை இருக்காது. விஜய் அவர்கள் கட்சியோடு நீங்கள் கூட்டணி அமைக்க போறீங்களான்றது. இப்போ இதையும் தாண்டி நீங்கள் டெல்லி போறீங்க அப்படின்னா, முக்கிய பிரமுகர்களை மீட் பண்ண போறீங்கன்னா, அப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா, அப்போ விஜயோட கூட்டணி என்ன ஆயிட்டு? அது உடைந்து விட்டதா? பேச்சு முறிந்து விட்டதா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போனார் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தது. இப்போது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களும் டெல்லி போயிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த திடீர் டெல்லி பயணத்துக்கு உண்டான காரணம் என்ன? நானும் பார்த்தேன் சார். இப்போதான் எக்ஸாண்டலில் வந்தது. சட்டப்பேரவை நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீர் டெல்லி பயணம், முக்கிய பிரமுகர்களை அங்கே சந்திக்க உள்ளதாக தகவல். யார்? பாஜக முக்கிய பிரமுகர்களா? என்னுடைய பாயிண்ட் சொல்லுவாங்க தெரியுமா, ஃபைனலி கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக் அப்படிம்பாங்க. தி கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக், பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. வந்துருச்சு. யாரை போய் பார்க்க போறீங்க சார்? முக்கிய உங்கள் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்காங்க. கரெக்ட். முக்கிய பிரமுகர்கள் உங்கள் கட்சியா, உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆர் இந்த பக்கத்தில் தேனி அந்த பக்கத்தில் இருக்காங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள். ஆர் உங்கள் கட்சியுடைய முன்னாள் மெம்பர்கள் தேனி அந்த பக்கத்தில் இருக்காங்க. வேறு யாரும் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க? அதுவும் சட்டப்பேரவை நடக்கும் பொழுது, சட்டப்பேரவை இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். இதை விட்டு நீங்கள் அவசரமாக டெல்லிக்கு போகிறீங்கன்னா, முக்கிய பிரமுகர்கள் அங்கே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முக்கிய பிரமுகர்கள் காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸா? அவங்கள மீட் பண்ண போகிறீங்களா? ராகுல் காந்தி, சோனியா காந்தி மீட் பண்ண போகிறீங்களா? இல்லை. அகிலேஷ் யாதவ், இவங்க ஏஏபி இல்லை. வேறு எந்த கட்சி? அப்போ பிஜேபி. am I right? பிஜேபியை பார்க்க தான் இவர் போகிறாரா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கன்னு நான் அவரை கேட்குறேன். ஏடிஎம்கே கேட்குறேன், ஏடிஎம்கே தலைவர்களை கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறது அப்போது பிஜேபியை சேர்ந்தவங்களாக தான் இங்கே இருக்கணும். ஜேபி நட்டாவை பார்க்க போகிறீங்களா? ஏன்னா பிஜேபி கட்சி தலைவர். அமித்ஷா பார்க்க போகிறீங்களா? இல்லை அதுக்கு மேலே பிரதமரையே பார்க்க போகிறீங்களா? ஆனால் இவங்களெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எது ஒன்று ஃபேமாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பிரதமர் உங்களை மீட் பண்ணுறதுக்கு ஒத்துப்பார். 2024 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி 2023 செப்டம்பர் தான் இவர் பிரேக் ஆனார். அதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம். பிரதமருக்கு பக்கத்தில் எடப்பாடி அவர்களை உட்கார வைத்து அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு மரியாதை அந்தஸ்து கொடுத்தவர் பிரதமர். ஆனால் ஏதோ ஒரு துர்பாக்கியம், துரதிருஷ்டம், பிரேக் அவுட் ஆகிடுது. இவரும் வெளியில் வந்துட்டார் கட்சியை விட்டு. அதுக்கப்புறம் இவங்க சொன்னதெல்லாம், நாங்கள் பிஜேபியோடு இருந்தால் மைனாரிட்டி வாக்கு மூலம் வாக்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது, அப்படி இப்படின்லாம் சொன்னார் இவர். அதுக்கப்புறம் குறைஞ்ச நாளைக்கு எடப்பாடி அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன தெரிந்தது, அவர் நெத்தியில் ரொம்ப அழகாக விபூதி இட்டு கொண்டிருப்பார், திருநீர் இட்டு கொண்டிருப்பார். ஆனால் பிஜேபியோட கூட்டணியை முறித்து கொண்டது பிறகு எலெக்ஷனுக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நெற்றியில் இருந்த திருநீரை சிறிது காலத்திற்கு அழித்து விட்டார். இது எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதுக்கு அவர் தான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். சார் இதெல்லாம் எங்கள் தனி மனித இது. கண்டிப்பாக சார், அதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலை. இருந்தாலும் எல்லாருக்கும் எடப்பாடி
அப்படின்னு இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர்களை பற்றி பேசினாலே அவரை பார்க்கும் பொழுதே ஆஹா எவ்வளோ அழகாக திருநீர் இட்டு கொண்டிருக்கார் அப்படி தான் மனசில் பட்டது. சரி, இப்போ நடுவில் கொஞ்ச நாளாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அப்புறம் கூட பிஜேபியோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை சொன்னார். கடைசியாக லாஸ்ட் 2-3 மாதமாக பார்க்குறச்ச பிஜேபியோட கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பித்தார். இப்போ அதோட நீட்சி தானே அந்த பயணம். எஸ், நீங்கள் என்ன சொன்னீங்க, முதல் எதிரி எங்களுக்கு திமுகன்னு சொல்லிட்டீங்க, பிஜேபியோட கூட்டு உண்டா, இதை பற்றி எதுவுமே இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாது, இன்னும் 6 மாதம் இருக்குது சார். முடியாது சார், டிஎம்கே பிஜேபியோட எங்களுக்கு கூட்டணியே இல்லை. அன்றைக்கி சொன்னீங்க இல்லையா, செப்டம்பர் 2023 அப்புறம், அந்த மாதிரி இப்பயும் சொல்லியிருந்தால் எஸ் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு ஆகிடும். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் 2021 எலெக்ஷன் இவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்தது. எடப்பாடி அவர்களுக்கு ஏடிஎம்கே, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி மற்ற டிஎம்டிகே எல்லாவோடு இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். 2021 எலெக்ஷனில் 65-67 சீட்டு, பிஎம்கே ஒரு 7 என்னமோ 74 சீட்டு வந்தாங்க, அவ்வளோதான், தோற்றுவிட்டார்கள். இப்போது 2024 வரும்போது பார்லிமெண்ட்டில் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, மறுபடியும் அதை மிஸ் பண்ணார். 39க்கு 39 டிஎம்கே எடுத்தாங்க. ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டிஎம்கேக்கு 26.5% தான் ஓட்டு, ஏடிஎம்கேக்கு 20.5%, பிஜேபிக்கு மட்டும் 11.5%. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்ச நீங்கள் கண்டிப்பாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் போதே கூட்டணி அமைச்சிருந்தால் கண்டிப்பாக திமுக கழகம் 39க்கு 39 எடுத்து ஜெயித்திருக்க முடியாது என்பது எல்லாருடைய போல் எக்ஸ்பர்ட்ஸுடைய கணிப்பு. உங்கள் கணிப்பு இல்லை, என் கணிப்பு இல்லை, போல் எக்ஸ்பர்ட்ஸுடைய கணிப்பு. நமக்கும் தெரியும், இதெல்லாம் படிச்சிருக்கோம், தெரியும். போல்னாலே அரித்மெட்டிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2026 இப்போ வரப்போகிறது, மார்ச் மாதம் வந்தாய் விட்டது. பை அக்டோபர், என்னை பொறுத்தவரை செப்டம்பர் அக்டோபரில் கூட்டணி ஃபேமாக ஆகணுங்க. இல்லை மார்ச் ஏப்ரல் தான் எலெக்ஷன், மார்ச் மாதம் கூட்டணி வச்சுக்கலான்னா மேலிட தலைவர்கள் பேசி முடிச்சுருவீங்க. கீழே கேடர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குள்ள மனசு ஒத்துமை இருக்காது. ஸோ கூட்டணி அமையணும் என்றால், கேடர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் என்றால் பை ஆகஸ்ட் ஆஃப் திஸ் இயர் ஆர் செப்டம்பர் கூட்டணி அமைய வேண்டும். சார், இப்போது இந்த டெல்லி பயணத்தில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லைங்களா, இதில் ஒரு பயங்கரமான ஒரு பிளான் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி ரிலேட்டபிளான ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அதுதான் சொல்ல வரேன், அதுதான் நான் இப்போ சொல்ல வரேன். 2026 எலெக்ஷன் நீங்கள் கோட்டை விட்டு விட்டீர்கள் என்றால் எடப்பாடி அவர்களுக்கு மறுபடியும் பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் ஆகிடும். ஏன்னால் எல்லா இவங்களும் ஒன்றுமில்லை, எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இல்லை என்றால் உங்கள் கட்சியிலிருந்து லீடர்ஸ் எல்லாருமே, மேல் லீடர்ஸ் அந்த 2 செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் எல்லாருமே வெளியில் போக தயங்க மாட்டார்கள். அரசியல் அப்படின்னாலே சரி என்ன சார் கோலு, பதவி, இது அதுதான் முக்கியம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கூட்டணி அமைக்கவில்லை அப்படின்னா தனியாக நிற்க போகிறனால் ஜெயிக்க முடியாது, கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறச்ச இவர் இப்போ போகிறது அப்படிங்கிறது. இதில் இன்னொன்று என்ன ஒரு பேச்சு இருந்ததுனால், டிவிகே விஜய் அவர்கள் கட்சியோடு இங்கே கூட்டணி அமைக்க போகிறீங்களான்னு இருந்தது. இப்போ இதையும் தாண்டி நீங்கள் டெல்லி போகிறீங்க அப்படின்னால், முக்கிய பிரமுகர்களை மீட் பண்ண போகிறீங்கனால், அப்போ பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்னால், அப்போது விஜயோட கூட்டணி என்ன ஆயிட்டு, அது உடைந்து விட்டதா, பேச்சு முறிந்து விட்டது, இதெல்லாம் வரும். கிளம்பக்கூடிய சுச்சுவேஷனையும் பார்த்தீங்களா, இப்போ அசம்பிளி வந்து போயிட்டு இருக்கு, அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். எஸ், அசம்பிளி வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் டெல்லி போகிற அளவுக்கு அழைப்பு வந்து அவ்வளோ ஒரு இம்பேக்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் சார், அசம்பிளின்னு இருக்கிறச்சு எதிர்கட்சி தலைவர் அசம்பிளியில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டிஸ்கஸ் பண்ணணுங்க. ஸோ மெனி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். டாஸ்மாக் ஸ்கேம் ஓடிட்டுருக்கு, மும்மொழி கொள்கை ஓடிட்டுருக்கு, பட்ஜெட் இவங்க ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க, பட்ஜெட்டை பற்றி பேச்சு இருக்கும், பட்ஜெட்டுக்கு உபரி மானியம் அது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. எல்லாத்தையும் விட்டு நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்கனால் எவ்வளோ நாள் பயணம், என்ன அந்த அளவுக்கு அவசரமாக என்ன வந்தது,
அங்கேருந்து உங்களை கூப்பிட்ருக்காங்களா, வேற என்ன இருக்குது? இன்னி தேதிக்கு என்னெல்லாமோ யோசிக்கிறேன் சார். எவ்வளோ யோசித்து பார்த்தாலும் இவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, வேறு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா, இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எப்பவும் ஒன்றும் இல்லை. இவர் மேலே இடி ரேடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ டெல்லிக்கு போகிறாருன்னா எந்த முக்கிய பிரமுகர்களை பார்க்க போகிறாங்க? பிஜேபி இவங்களை பார்க்க போகிறாங்கன்னா எதுக்காக? ஒரே இது கூட்டணிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி கூட்டணி அமைக்க தான் போகிறீங்கன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒன்று. இதை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறேன். ஏன்னால் இது எலெக்ஷனில் நல்ல ஒரு கூட்டணி அமையும். இந்த கூட்டணி அமைந்ததுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி மற்றவங்களும் ஒவ்வொரு கட்சியாக வருவார்கள். கட்சி இன்றைக்கி திமுகவில் இருக்க கட்சியெல்லாம் இங்கே வர முடியுமா? வரலாம் சார், தெரியாது சார். எல்லா கட்சிக்குமே என்ன சார், எனக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறீங்க? எங்களுக்கு எல்லாருமே இப்போ என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பதவியில் எங்களுக்கு ஷேர் உண்டா, அரசு மினிஸ்ட்ரியில் ஷேர் உண்டா, ஆட்சி அதிகாரத்தில் ஷேர் உண்டா, இதெல்லாம் நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இதுதான் கூட்டணி இப்போ ஆயிடுத்து. சித்தாந்தம் அதெல்லாம் இல்லை சார். உங்களுக்கு ஒரு சித்தாந்தம், எனக்கு ஒரு சித்தாந்தம், அவருக்கு வேறு சித்தாந்தம். மக்களுடைய சேவை நன்மைக்காக நாங்களாம் கூட்டணி வச்சுருக்கோம். மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம், மக்களுக்காக தான் கூட்டணி. அந்த மாதிரி பேசும்பொழுது இவர் டெல்லிக்கு போகிறதுங்கிறது என் மனசில் படுறது. ஒருவேளை பிஜேபியிலேருந்து கூப்பிட்ருப்பாங்களா மேலிடத்திலிருந்து. அதனால் அமித்ஷா, ஜேபி நட்டா, இன்னும் இவங்க பிஎம் சொல்லிருக்கலாம், இவங்களோடலாம் முதல்ல பேசுங்க, இது பண்ணுங்கன்னு அதை ஃபேமாக பண்ணுறதுக்காக போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.